வீட்டுக்குள்ளே வளர்க்குறீங்களா மாடு? வீட்டுக்குள்ளே இருக்கோம். இங்கே இங்கே ரூமில் ஒரு மாடா? மாட்டுக்குன்னு உள்ளு, மாட்டுக்கு ஃபேனு லைட்டு எல்லாம் வச்சுருக்கோம். மாட்டுக்கு ஃபேனு ஆமாம். எல்லாம் எவ்வளோ தமிழ் ஆளுங்க இருக்கீங்க சார் இங்கே? இங்கே சாதுக்களையும் சின்ன குழந்தைகளையும் எரிக்க மாட்டான். அவளை என்ன பண்ணுவான்னா கல்லை கட்டி கங்கையில் போட்டுருவான். இந்த க்ஷேத்திரத்தில் பொணம் நாராது, பூ மணக்காது, கருடன் பிறந்த வீடு அங்கே, புகுந்த வீடு இங்கே. இது ஒரு தமிழரோட வீடு. இது இங்கே 3 ஜெனரேஷனாக இருக்காங்க. இவர் சொந்த வீடு, அவரோட சொந்த வீடு. காசியில் தமிழர்களால் கட்டப்பட்ட கோயில் இது. சிவபெருமான் படுத்துன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள். சொல்றேன், இந்த தமிழ்நாடு மக்களுக்கு இங்கே எல்லாத்தையும் கிளப்பி விட்டா, பணத்தெல்லாம் அப்படியே போட்டுடுறா, எரிய விடுறா, எல்லாம் ரொம்ப தப்பு. மோடி ரொம்ப நன்னா பண்ணிட்டு இருக்கான். இது என்னன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடு சொந்த வீடு, அதுக்கு இன்னொரு பக்கத்தில் வீடு இருக்குது, அதுவும் சொந்த வீடு தான். வெஜிமானிதங்க இருந்தாலும் தாய்மண்ணோட பற்றுதை விட்டுப்படுமா? இதுதான் என் வீடு. ஓகே ஓகே. ரொம்ப பாரம்பரியமான வீடாக இருக்கு. எப்போ யாரும் உங்கள் தாத்தா கட்டின வீடு அது. இது தெய்வீக மனம் கமழும் காசி. காசியின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் பரவலாக வசித்து வந்தாலும் ஹனுமன் காட் என்ற இடத்தில் தமிழர்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த காலத்தில் பாரதியார் வாழ்ந்து வந்த வீடு கூட இந்த ஹனுமான் காட் பகுதியில் தான் இருக்கிறது. இங்கு எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவர்களின் வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது என்பதை ஆராயலாம். நம் தமிழகத்தில் இருப்பது போலவே அழகாக தெரிகிறது பாருங்கள். அங்கே ஒரு சிவன் கோயில். சமய குறவர்கள் 4 சிலைகளையும் கங்கையை பார்த்தபடி அமைத்திருக்கிறார்கள். இப்போது ஆலயத்தின் உள்ளே சென்று உங்களுக்கு ஓரளவுக்கு சுற்றி காட்டுகிறேன். இந்த கோயிலுக்கு தமிழர்கள் மட்டுமல்ல, வட இந்தியர்கள் மட்டுமல்ல, கன்னடர்கள், தெலுங்கர்கள் கூட அதிகமாக வருகிறார்கள். இந்த சிவாலயம் இங்குள்ள குமாரசாமி மடத்திற்கு சொந்தமானதாகும். இங்குள்ள சிவபெருமானுக்கு கேதாரநாதர் என்று பெயர். ஆலயம் முழுக்க ஏராளமான தமிழ் மற்றும் ஹிந்தி கல்வெட்டுகள் நிறைந்திருக்கின்றன. எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாமல் உண்மையை மட்டுமே பேசி வந்த ஹரிச்சந்திர மன்னர் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த ஹரிச்சந்திர மகாராஜா பிணம் எரிக்கும் வேலை செய்து வந்தது இந்த இடத்தில்தான். அவர் நினைவாக இங்கே அவருக்கு ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த பகுதியையும் ஹரிச்சந்திரா காட் என்றுதான் அழைக்கிறார்கள். காட் என்றால் கரை என்ற அர்த்தம். இதுதான் ஹரிச்சந்திரன் கோயில். கோயில் பெயரை தமிழிலும் எழுதியிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது இங்குள்ள தமிழர் பகுதிகளை பார்க்கலாம். சாமி, நீங்களாம் தமிழா? தமிழ். யூடியூப் சேனல்ல வரேன் சார். தமிழ்நாட்டிலேருந்து வரேன் சாமி. தமிழ்நாட்டிலேருந்து வரேன். யூடியூப் சேனல். எல்லாரும் தமிழ் தானே? பேர் சாமி? என் பேர் கிருஷ்ணய்யர். எவ்வளவு தமிழ் ஆளுங்க இருக்கீங்க சாமி? இங்கே ஒரு ஃபில்மி துனியாமே தர்மேந்தர் 25 குடும்பம் இருக்கு. இது ஹனுமான் காட். எல்லாமே பிராமணர்கள் தானே? பிராமணர் தான். அப்படி தவிர மற்ற கன்னடக்காரங்களும் இருக்காங்க. மற்ற ஜாதிக்காரங்களும் இருக்காங்களா? மட்டும்தான் அங்க இருக்காங்க. பிராமணர்களும் இருக்காங்க, மற்ற ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. தமிழர்கள் மொத்தமா ஜனத்தொகை எவ்வளவு இருப்பீங்க சாமி? இங்கே ஜனத்தொகை இது ஆதிக்கிட்டா தமிழ்நாடு மட்டுமா? அது வேற மட்டும் தமிழால் மட்டும் 1000 பேர் இருக்கும் இந்த ஹனுமான் காட்ல. 1000. பாரதியார் வாழ்ந்த வீடும் இங்கதான். பாரதியார் வீட்டுல மேல இருக்கேன். ஓ சரி. நீங்க அவர் சொந்தமா? பாரதியார் சொந்தக்காரன் நீங்க? வாடகை இருக்காங்க. ஆமா. வேற என்ன சார் தமிழர்கள் எப்படி இருக்கீங்க சாமி? இங்க தமிழர்கள் பூரா யாத்திரை பிசினஸ் தான். என்ன பிசினஸ்? யாத்திரை பிசினஸ். அதாவது வெளியிலேருந்து வர யாத்திரைகளுக்கு நாங்க பந்தோஸ் பண்ணி பட்டெல்லாம் காமிச்சு ஊருக்கு அனுப்புறோம்.
பொதுவாக என்னென்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க தமிழர்கள்? இங்கே நான் திருநெல்வேலியில் வந்திருக்கேன். நான் ஒருத்தர் தான், ஜாஸ்தி இல்லை. மற்றவங்க அப்புறம் கும்பகோணம் இல்லாத கும்பகோணம் கும்பகோணம் அந்த பக்கத்துலேருந்து வந்தாங்க, தஞ்சாவூர் அங்கே பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. இங்கே தமிழ் படிக்க வசதி இருக்கா உங்களுக்கு? தமிழ் படிக்க வசதி கிடையாது. இல்லை. உங்க வாழ்க்கை எப்படி போயிருக்கு சாமி? நல்லா வசதியா இருக்கா? சுமாரா போகுது. ராத்திரி வந்தா தான் இங்க உள்ள ஆட்களுக்கெல்லாம் பிசினஸ் ஓடும், இல்லாட்ட ஓடாது. ஆமா, அவங்கள வச்சுதான் நாங்க பொழைச்சிட்டு இருக்கோம். சரி சரி சரி. ஆமா, அங்க படிச்சு நல்ல சம்பாதிக்கிறாங்க. எங்க மாதிரி